இந்த இருக்கானே எங்க டீம் பிளேயர் ஹார்திக் பாண்டியா தினைக்கும் பிராக்டிஸ் பண்றான். இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கான். நான் 2013 இந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கேன். நம்மளா உங்க கோச் பிளமிங் கேட்டுப்பாரு சொல்லுவாரு. அதா இருக்காரு ருத்ராஜ், அவரு கேப்டன் தோனி, எங்க கேப்டன் சச்சின். 2010 பெரிய சண்டை ஃபைனல்ஸ்ல முதல்ல ஜெயிச்சது தோனி, தோத்தது எங்க கேப்டன் சச்சின். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமே கேப்டன்ஷிப் பண்றதுல எந்த விஷயம் தலையில அன்னைக்கு சத்தியம் பண்ணேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கேன். அதனாலதான் மும்பை டீம் என்ன மதிச்சு டீம்ல வச்சிட்டு இருக்கானுங்க. அந்த சத்தியத்தினால்தான் ருத்ராஜ் இந்த பேசிட்டு நீயும் இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆத்தே நீங்க போற பிச்சை நாங்க வின் பண்ணோம்னா அந்த வின் எங்களுக்கு பீக்கிச்ச மாடும். வேணாம் வாங்க ஒத்த போட்டி போடுவோம், வரீங்களா? ரோஹித் வந்தானா நீங்க எல்லாம் அதாவது ஆடுவீங்களா? நீதான் பாணி சும்மா இருமா பேசிட்டு இருக்கல தம்பி. சும்மா 2 ஓவர் டொக்கு வச்சா போதாது. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, தோத்துட்டு போங்க, பாயிண்ட் நாங்க எடுத்துக்கிறோம். எது ஃப்ரெண்ட்லி மேட்ச்ங்கிறீங்க? இந்த மேட்ச் ஜெயிச்சு பிளே போய் கப் அடிக்கிறோம், நீங்க டேபிள் கீழே இருக்கீங்க. இங்க பேட்டும் பேசும் ரன்னும் பேசும். இப்போ சொன்ன கேட்டுங்க, சொல்லுங்க சேட்டா. ₹1 கொடுத்தாலும் சிஎஸ்க்கு விட்டு வரமாட்டேன். அந்த இருக்கார் ஆர்சிபி, அவருக்கிட்ட நல்ல பிளேயர்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு தைரியம் தான் அவர்கிட்ட போட்டி போட வந்தேன்னா அவரு தோப்பாரு. எப்ப வேணாம் தோப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? இந்தா உனக்கு பின்னாடி ஒரு மேட்ச் ஆடாம உட்காந்துட்டு இருக்காரு கேப்டன் ருத்ராஜ், அவரு தோப்பாரு எப்ப வேணாம். ஆர்சிபி வேணாம், கேப்டன் ஆகிற வைஸ் கேப்டன் ஆகிடாங்க. ருத்ராஜ் உனக்கு தைரியம் தான் நீ செஞ்சுரி போடு. எதுக்கு சேட்டா அடிச்சு செஞ்சுரி நீ அடிச்சு பீத்திக்கிற? இது பெரிய பெரிய பிளேயர்ஸ் உட்கார இடம். ஆர்சிபி அங்க கூட என்ன பேச்சு? சவால் கொடுத்தனா என்கிட்ட பேசு. இப்ப என்ன ஆகுதா? இது பெரிய பிளேயர்லாம் இருக்க இடங்கயா? நானா தான். எல்லாம் கேட்டுக்கங்கயா. இப்போ சொல்றேன், என்னோட ஓப்பனிங் பேட்டிங் பூலி பட்டது குடுக்குறேன். எங்க உங்க ரோஹித்தை புடுக்க சொல்லு, பெரிய மனுஷனை ஒத்துக்கிறேன். சேட்டா என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஓப்பன்ல வெளித்தரம் பேசிட்டு இருக்க.